காமராஜரை இழிவுபடுத்துறாரு திருச்சி சிவா. அப்பெல்லாம் காங்கிரஸ்காரங்க மௌனமாக தான் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் வேற, களம் வந்து மாறி இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் இன்னைக்கு திமுக எதிர்த்து பேசுறாங்க. உங்க கூட இல்லைன்னா எங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு, எங்களுக்கு எங்க அதிக தொகுதிகள் கொடுக்குறாங்களோ. இன்னொன்று, கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை சமீப காலமாக வச்சுட்டு வராங்க இல்லையா? அவங்களுக்கு தேவை தங்களோட கட்சியை வளர்க்கணும். திமுக கூட்டணியில் நீடிச்சோம்னா நம்ம கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திமுக விழுங்கிடும் அப்படிங்கிற ஒரு பயம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வந்துருச்சு. திமுக மீதான ஒரு அழுத்தம் இருக்கு. ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு வந்து த்ரெட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா காங்கிரஸ் வந்து நீங்க எங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதனால திமுக வந்து நிறைய தொகுதிகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ திமுக என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க 200 தொகுதிகளுக்கு மேல வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதிக தொகுதிகள் கொடுப்பாங்களா அப்படின்னா, இப்போ டிசம்பர் 15 எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கேட்டாங்கல்ல. இன்னைக்கு வரை திமுக எந்த பதிலுமே சொல்லல. அப்போ அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? அதிக தொகுதிகள் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. காங்கிரஸார் மத்தியிலே இன்னைக்கு திமுக மீது ஒரு அதிருப்தி வந்துருச்சு. என்னடா 15ஆம் தேதி சொல்றாங்களே, இதுவரையும் திமுக தலைமை எதுவுமே சொல்லலையே அப்படின்னு ஒரு திமுக மேல ஒரு அதிருப்தி வந்துருச்சு. இந்த மௌனத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது இப்போ விசிக வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதிகள் வரை கேட்டுட்டு இருக்காங்க, 25லேருந்து 30 தொகுதிகள் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் அடிபடுது. இப்படி ஒவ்வொரு கட்சிகளுக்குமே கூடுதல் தொகுதியை கொடுத்துட்டா திமுக எத்தனை இடத்துல நிற்கும்? அந்த 200 தொகுதியை வெல்வோம் அப்படிங்கிற இலக்கை திமுக எப்படி அடையும்? இன்னொன்று, சமீபத்தில் சொந்த சின்னத்தில் போட்டியிடாத கட்சிகளோட பதிவை வந்து தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணிச்சு. இப்போ அந்த ஒரு நெருக்கடியும் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்குமே இருக்கு. என்னன்னா, நம்மளோட சின்னத்தில் நிற்கல அப்படின்னா நம்மளோட அங்கீகாரத்தை வந்து பதிவை ரத்து பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கு. ஆனால் திமுக அதுக்கு ஒத்துக்குமா?